அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் தருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருட்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, வள்ளலார் தயவு நிகழ்வை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களே, தயவு திருமதி அமுதவள்ளி அம்மா அவர்களே, தயவு திரு அருள் ஐயா அவர்களே மற்றும் அத்தனை பேர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தயவு தியானம் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக உலகத்தில் நிறைய தியானங்கள் கற்றுத்தரப்படுகின்றது. இது வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய தயவு தியானம், எங்களுடைய சுவாமி சரவணானந்தர் கொடுத்த தயவு தியானம். இது ஒரு அற்புதமான நிலை. இதை ஒவ்வொருவரும் பற்றி அக அனுபவத்தில் சிறந்து விளங்கலாம். உலகத்தில் எத்தனையோ தொண்டு, தொழுகை, தியானம், வழிபாடு எல்லாமே செய்கிறாங்க. ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எதுக்காக நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது, அதனுடைய அடிப்படை தெரிஞ்சால் தான் நம்ம தியானம் செய்வதனுடைய குறிக்கோள் இருக்கும். இல்லாவிட்டால் புறத்தளவில் ஏதோ ஒரு தியானம் செய்துவிட்டு எனக்கு இந்த இது வேணும், அது வேண்டும், இது வேண்டும் என்று ஏதோ அல்ப பிரயோஜனங்களுக்காக தியானம் செய்வது அது தியானமே அல்ல. ஆனால் உண்மை தியானம் செய்யும் பொழுது, தயவு தியானம் செய்யும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பிரயோஜனங்களும் கிடைக்கும், மேலான பேரின்ப சித்தி பெருவாழ்வும் கிடைக்கும். அதுதான் எது நமக்கு நிறைவை தருகிறோ அதுதான் வேணும். உலகத்தில் எல்லா தியானங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மந்திரத்தை இத்தனை தடவை ஜபம் செய்தால் உங்களுக்கு இது கிடைக்கும் அல்லது இது சித்தி ஆகும், இப்படி தான் தியானம் வகுப்பு எல்லாமே இது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் கடந்து, இவைகளெல்லாம் தன்னுள் அடக்கி மனிதனை எப்போதும் தயவோடு வாழச் செய்வது. அதுதான் போன வகுப்பில் நம்ம ஞாபகம் என்பதை பார்த்தோம். அந்த குருவருள் ஆன்மீக மையத்தில் இதிலே பார்த்தோம், ஞாபகம் என்பது. அதனால் உலகத்தில் மனிதன் குழந்தை பருவம் முதல்ல இருந்தே அவனுக்கு உயிர் உணர்விலே தேவை பகுதி தோன்றி விரிவடைய தொடங்கியிருது. இயற்கையாக பசி, தாகம், உணர்ச்சி, புலனவா, சூழ்நிலை இவைகளால் பலவித தேவைகள் அவனுக்கு தேவைப்படுகின்றன. அந்த தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு பலர் உதவி எதிர்பார்க்கப்படுகிறது. மனித தளத்திற்கு அப்பாற்பட்ட பேருதவியை தெய்வ திருவருளால் அடைதல் கூடும் என்பது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக நமக்கு காட்டிய கொள்கை. அதனால்தான் இன்னும் அந்த பழைய கொள்கைலாம் ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னதான் பகுத்தறிவு நாத்திகவாதங்கள் வந்தாலும் மனிதன் அந்த நம்முடைய முன்னோர்கள் காட்டிய பழைய கொள்கையின் மீது ஒரு அழுத்தம் உடையவனாகத்தான் இருக்கான். மேலோட்டமாவது நம்ப ஆரம்பிக்கிறான். ஆகையினால தெய்வத்திடம் தொழுது வேண்டிக் கொள்வது சிறந்த முறைதான்.
ஆனால் மக்கள் தம் இயல் உண்மையையும் தமக்கு உண்மையான தேவை இன்னது என்பதை அறிந்து கொள்ளாது உள்ளதால் தெய்வ திருமுன்பும் பிற இடங்களிலும் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றும் நம் நாட்டினருக்கும் நம் இனத்திற்கும் நம் மொழிக்கும் இன்னும் நமது ஜாதிக்கும் இப்படி நம்ம சமயத்துக்கும் நம்முடைய மதத்திற்கும் இப்படி குறுகிய இன்னென்ன தேவை என கருதி வேண்டிக் கொண்டு பிரார்த்திக்கின்றனர். இவைகளெல்லாம் அல்பம், அதாவது குறுகிய நோக்கம் உடையவை. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், அகிலமாம் சகோதரத்துவத்தோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்றார். எல்லா உயிரும் என் உயிர், இந்த அற்புதமான எல்லா உயிரும் என் உயிர் என்ற அந்த 2 சொல் உலகத்தையே, இறைவனையும் சரி உலகத்தையும் உயிர்களையும் அத்தனையும் ஒன்றாக நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சொற்கள். இது வள்ளல் பெருமான், எத்தனையோ ஞானியை சொல்லியிருக்காங்க, ஆனால் வள்ளல் பெருமான் சொன்ன பிறகுதான் எல்லாம் தெரிகின்றது. எல்லா உயிரும் என்னுயிர் என்ற அந்த உணர்வுக்கு வரணும். அதுதான் உண்மை தியானம். நீங்கள் தியானம்னா எதோ நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இருந்தாலும் தியானமும் இருக்கின்றது. ஆகையினால அந்த எல்லா உயிரும் என்னுயிர் என்ற அந்த தயவு தியானத்துக்கு மனிதன் வர வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும், எவருக்கும் தீமையே வராது. ஆகையினால அதற்காகத்தான் மனிதன் அந்த வழிபாடு, தொழுகை, தொண்டு இதெல்லாம் எதுக்கு செய்கிறான்னா அதற்காகத்தான். மனிதன் உளநெகிழ்வோடு தாழ்ந்து பணிந்து விண்ணப்பித்து கொள்ளுதல் தான் முறை. அதனால்தான் நம்முடைய அடியார்கள், நம்முடைய ஞானிகள், நம்முடைய பக்தர்கள், சித்தர்கள் எல்லாருமே இறைவனுடைய திருச்சன்னதியில் அவர்கள் பெரும்பாலும் புறச்சன்னதியை கடந்து தன்னுடைய சிறநடு சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய திருவடி சந்நிதியில் தான் முறையீடு செய்கின்றார்கள். அது புறத்தில் ஒரு கோயில் போகிற ஒரு இடம்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி அவர்கள் முறையீடு செய்து கொள்ளத்தக்க இடம் ஆண்டவர் சந்நிதி தான். பொதுவாக கடவுள் எங்கும் நிரம்பி உள்ளவரே என்றாலும் ஆலயத்தில் எழுந்தருளி விளங்குவதாகவும் அங்கு சென்று பிரார்த்திப்பதுதான் சரி எனவும் உரைப்பார். ஆனால் அந்த ஆலயங்களில் சிறந்ததான நம் ஞான ஆலயம்தான் உண்மை கடவுள் நன்கு வெளிப்பட்டு இறைவன் அருட்பெருஞ்சோதியாக விளங்குகின்றார். அதனால்தான் நம்முடைய திருமூல தேவ குருநாதர் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்று அற்புதமாக உள்ளம் பெருங்கோயில்தார், ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. இதை விட தியானத்துக்கு காட்டக்கூடிய ஒரு பாடல் உலகத்திலே கிடையாது. அதனால் நம்ம உள்ளம் தான் எங்கும். அதனால தான் உள்ளம் பெருங்கோயில்ன்றாரு, ஊனுடம்பு ஆலயம்ன்றார். அது சின்னது, ஆலயம் என்பது சின்னது, ஒடுங்கி இருக்கக்கூடிய இடம். உள்ளம் என்பது அண்டமுற்றும் விரிந்து இருக்கக்கூடிய, எல்லாமாக விளங்கக்கூடியது, இறைமயமாக விளங்கக்கூடியது. ஏன் நம்முடைய அருள் தமிழ் செல்வராகிய திருமூல தேவநாயனார் உள்ளம் பெருங்கோயில் என்றும் ஊனுடம்பு ஆலயம் என்றும் ஏன் அப்படி 2 விதமாக சொல்கிறாருன்னு சிந்திக்கணும். ஆனால் அப்போ பொதுவாக பார்க்கும்போது 2ம் ஒன்று தானங்க, கோயில் ஆலயம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. ஆனால் நம்முடைய ஞானிகள் எல்லாத்துலேயும் அக அனுபவத்தை வைத்தே சொல்லியிருப்பார்கள். மொழியாக இருந்தாலும் எழுத்தாக இருந்தாலும் அது உணவாக இருந்தாலும் வாழ்க்கை செயல் எதுவாக இருந்தாலும் அக அனுபவம் இறை அனுபவத்தை பெறும் முகமாகத்தான் எல்லாமே செய்து கொடுத்திருப்பார்கள். இந்த அடிப்படையை மனிதன் இன்னும் உணரவே இல்லை. மேலை நாட்டு பழக்கத்தால் புறநோக்காகவே எல்லாமே பார்த்து கொண்டே அலைகின்றான். ஆகையினால அந்த ஆலயத்தில், நம்முடைய உள்ளமாகிய ஆலயத்தில் இறைவன், அதான் அந்த ஆலயம்தான் சிறந்த ஆலயம். ஆலயங்களில் சிறந்தது நம்முடைய ஞான ஆலயம், அதான் உள்ளமாகிய சத்திய ஞான சபை. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள்
சென்னிமலை, சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி என்று வைத்தார்கள். சிறநடு தளத்தில் விளங்கக்கூடிய இறைவன் பள்ளி கொண்டிருக்கும் இடம். அதனால தான் அந்த திருப்பரங்குன்றத்துக்கு பாருங்கன்னா சத்தியகிரின்னு பேர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அங்கே இருக்க மூலவருக்கு பேரே சத்தியகிரீஸ்வரர். அதை தமிழில் சொல்லும்போது பரங்குன்றநாதர், பரங்கிரி. அந்த காலத்து திருப்பரங்குன்றத்தில் நிறைய பேருக்கு பரங்கிரினே பேர் இருக்கும். இப்பெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. பரங்குன்றநாதர், அதான் திருப்பரங்குன்றநாதர், அதான் திருப்பரங்குன்றநாதர். அதனால் அந்த மாதிரி இறைநிலை வந்து நமக்குள் இருப்பது. அந்த திருப்பரங்குன்றமே ஒரு சிவ சிவ சிவனுடைய தோற்றமாகவே இருக்கிறது என்று சொல்வார் ஞானசம்பந்த பெருமான். திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். அதில் அந்த மலை வந்து இறைவனாகவே விளங்குகிறது. அங்கே அந்த மலையை வணங்கினாலே நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும். பிறப்பே அருந்து போகும், துன்பமெல்லாம் நீங்கி போகும், எல்லாம் கிடைக்கும். அற்புதமாக 11 பாடலில் ஞானசம்பந்த குருராயன் பாடியிருக்கின்றார். ஆகையினால நம்முடைய இறைவன் விளங்கக்கூடிய ஞான ஆலயமாகிய சத்திய ஞான ஆலயமாகிய உள்ளம், அதுதான் பெருங்கோயில். அங்கேதான் சத்தியகிரி ஈஸ்வரராகிய அந்த பரங்குன்றநாதராகிய இறைவன் அருட்பெருஞ்சோதிபதி விளங்கி கொண்டு இருக்கிறார். அதைத்தான் வள்ளல் பெருமான் வடருள்ளே சத்திய ஞான சபையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நமக்கு காட்டி கொடுத்தார். அவர் காட்டி கொடுத்தது உண்மை அனுபவம் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தத்துவ கற்பனை இல்லாமல் கொடுத்திருக்கிறார். அதனால அருட்பெருஞ்சோதியாக ஆண்டவர் விளங்கும் அந்த ஆலயத்தையும் அதில் வளர் நம்முடைய அருட்பெருஞ்சோதி பதியையும் நம்மில் கண்டுகொள்ள உள்ளதால் அவர் முன் நின்று தொழுது வேண்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும். நம்முடைய குருமகான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திருவாய் மலர்ந்து அருளியுள்ள திருவருட்பாவில் மிகுதியாக திருவருளை விளக்கியும் வேண்டியும் பெற்றும் அனுபவித்தும் பாவகையான் முறையீடுகள் பல செய்யப்பட்டு இருக்கின்றன. அதெல்லாம் படிக்கிறதில்லை. அவற்றையெல்லாம் அப்படியே ஞான சபாத்வாரமாகிய புருவ மத்தியிலிருந்து உள்வளர் ஒளி சந்நிதியில் ஓதி பயன்பெறலாம் என்பது திருவருளின் ஆணையாக இருக்கின்றது. ஓதுவன் தூய மனத்தோடு அந்த உணர்வுமயமாய் மேற்படி புருவனடு நின்று உள்நோக்கும் போது சிறநடு சிற்றொளியை பதியுரிவாய் உணர்கின்றான். இது அவனும் பதியும் இரண்டாக விளங்கும் துவித நிலையாக இருக்கின்றது. அதான் முதல்ல தியானம் வந்து இறைவனாகி அந்த ஒளி வடிவம் வேற, தான் வேறாக இருக்கக்கூடிய இரண்டு, அதான் துவித நிலை. துவிதம்னா ரெண்டாக இருக்கிற நிலையாகத்தான் இருக்கும். இந்த நிலை நின்று முறையிட்டு வேண்டி வந்தால் முடிவில் தான் கெட்டு அதுவாம் நிலை விளங்கும். அதான் முறையிட்டு அந்த உள்ளொளியை பாவித்து வரும்போது பாவனை அற்று தானே அதுவே தானாக விளங்கும். அதான் இரண்டற்ற ஒருமை. அதான் ஒருமை பன்மை தன்மை என்று நம்முடைய தமிழில் இலக்கணம் வகுத்த நம்முடைய முன்னோர்கள் அந்த அக அனுபவத்தை தான் அப்படியே இலக்கணமாக கொடுத்துருக்குறாங்க. இது இக வாழ்வுக்கும் பொருந்தும், பரவாழ்வுக்கும் பொருந்தும். ஏன்னா உலகிலோடு அருளியலும் ஒருங்கரிய என் உணர்விலிருந்து உணர்த்தி உயிர்க்குயிராய் விளங்கி திலகமென என் சென்னி மிசை அமர்ந்த திருவடிகள் என்று வள்ளல் பெருமான் அற்புதமாக சொல்கிறார். உலகியலோடு அருளியலும் இருக்கணும், அருளியலோடு உலகியல் இருக்கணும். இது ஒன்றுக்கொன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும். எப்படி வீடு என்று இருந்தால் புறம் ஒன்று இருக்கும், வீட்டுக்கு உள் அகம் என்று இருக்கும். அது மாதிரி ரெண்டும் இருக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா வெட்ட வெளி மாதிரி இதாக இருக்கும். ஆகையினால தான் மனிதன் இக வாழ்வும் பரவாழ்வும் பெற்று வாழ்தல் வேண்டும். ஆனால் இன்றைய விஞ்ஞான யுகத்தில் இக வாழ்வு மட்டும்தான் இருக்குது. அதனால்தான் பல்வேறு துன்பங்கள். இன்றைக்கு அவனுக்கு இயற்கையே சூரியன் மூலமாக 110 டிகிரி அன்னைக்கு கொடுத்துருக்கு. வள்ளல் பெருமான் சொல்கிறார், சுத்த உஷ்ணத்தை பெருக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி. இது வந்து அசுத்த உஷ்ணம். மனிதனுக்கு துன்பம் தரக்கூடியது அசுத்த உஷ்ணம். அண்டத்திலையும் வரும் இந்த மாதிரி. ஒவ்வொரு இப்போ சூரியன் கொடுக்குற உஷ்ணத்தை வாங்கி மற்ற கோள்களும் வாங்கி வெளியிடும். அவைகள்லாம் கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது.
அதுபோல இந்த மனித தேகத்தில் சிறநடுத்தரத்தில் அருட்பெருஞ்சோதியாம் அந்த சூரியன் ஒளி வடிவாக நித்தியமாக சுயம்புவாக இருக்கிறார். அதிலிருந்து சுத்த உஷ்ணம் வெளிப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மனித நற்சிந்தனை செய்ய வேண்டும். வேற ஒன்றும் செய்ய வேணும், நல்ல சிந்தனை செய்ய வேண்டும். அதனால தான் நம்முடைய அவ்வை பிராட்டியார் சொன்ன அந்த மனித பிறப்பை பற்றி சொல்றார். முருகப்பெருமான் ஔவையார்ட்ட கேள்வி கேட்பது போலும் தான் பதில் சொல்வது போலவும் சொல்றார். அரியது எதுன்னு கேட்கிறார். கேட்டவொன்னே அவ்வை பிராட்டியார் சொல்றார், அரியது கேட்கின் வரிவடி வேலோய். வரினா ஒளிமயமானது, அதாவது சப்தம். அதுக்கு முந்தினது வெளிச்சம். அந்த ஒளி, வெளிச்சமாகிய ஒளியிலிருந்து சப்தமாகிய அந்த ஓசை வந்து அந்த ஓசையை எழுதும்பொழுது அது வரி வடிவாக வருகிறது. இதுதான் அருவம், அருவுருவம், உருவம் என்ற 3 நிலை. இப்படி 3 அதான் வரி என்ற வரி வடி வேல் என்று இறைவனை அவ்வை பிராட்டியார் சொல்றார். அந்த வானாவும் அருள் சக்தியை உயிரை குறிக்கும். வடி வேல் என்பதிலும் அந்த வகரம் இறைவனுடைய அருள் சக்தியை குறிக்கும். வேலும் அருள் சக்தி, அந்த அதுலேயும் வகரம் தான் இருக்கிறது. 3 வகரங்கள் வரிவடி வேலோ என்று அவ்வை பிராட்டியார் அந்த சொல்கிற அந்த முருகப்பெருமானுடைய அந்த வாசகம், முருகனுடைய வரிவடி வேலோ என்று சொல்லக்கூடிய அந்த முருக வாசகம், அதில் 3 வகரங்கள் இருக்கின்றன. அந்த 3மே அண்ட பிண்டங்களிலும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அருவம், அருவுருவம், உருவம் என்ற 3ஐயும் குறிப்பதாக இருக்கிறது. வெளி முகலில் சொல்லும்போது அதைத்தான் வரிவடி வேலோய் என்று அவ்வை பிராட்டியார் சொல்றார். அரியது கேட்கின் வரிவடி வேலோய். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்போ மனிதர்கள்லாம் தன்னுடைய பிறப்பினுடைய பெருமை உண்மையை உணர்வதே இல்லை. மானிடராக பிறக்கிறதே அரிதான். ஒரு குழந்தை மனிதனாக பிறக்குதுன்னா அது ரொம்ப அரியதிலும் அரியதாக அது குழந்தையாக, இது மனிதனாக பிறக்கிறது, மனித குழந்தையாக பிறக்கிறது. அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி மானிடராய் பிறந்தால் மட்டும் போதுமா? மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அந்த மாதிரி கண் கேட்காம, காது கேட்காம, பேச தெரியாமல், கை கால்கள் ஊனம், இந்த மாதிரி எந்த ஊனமும் இல்லாமல் பிறக்கிறது அரிதல்லவா? அப்படி பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இப்படி நல்ல அவயங்களும் பிறந்தாலும் நல்ல படிப்பு, நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம், இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது அரிதுன்றாங்க அவ்வை பிராட்டியார். அவங்க ஒரு ஞான குரு. அருள் அன்னையாகி அவ்வை ஒரு ஞான குரு, சாதாரணமானவங்க கிடையாது, சிவஞான குரு. அப்படி ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம்ன்றாங்க. ஞானம் வந்து சாதாரணமானது இல்லை. ஞானம்னா ஏதோ பெரிய படிப்பு, கல்வினா ஏதோ பட்டம் பதவின்னு நினைக்கிறோம். ஞானம் என்பது எல்லாரும் நம்மை போன்றவர் தானே. எல்லா உயிரும் என்னுயிர் என்பது தான் ஞானம். பேதம் இல்லாமல் எல்லா உயிரும் என்னுயிர் என்ற ஞானம் வரும்போது அவன் அப்புறம் வேற அவன் அடையக்கூடியது ஒன்றுமே கிடையாது. அந்த ஞானத்தை தான் ஔவையார் கொடுக்குறார், மற்ற ஞானம்லாம் கிடையாது. கல்வி என்பது புறத்திலிருந்து படிப்பது மட்டுமல்ல. இப்போ இன்றைக்கு இருக்க விஞ்ஞான யுக கல்வி வந்து புறத்திலிருந்து படித்து படித்து சில கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள். அது வந்து சிலது வாழ்க்கைக்கும் உதவு, பல இது ஏட்டு சுரக்காகவே போய் விடுகிறது. எத்தனையோ பேர் எவ்வளவு இன்ஜினியரிங், எவ்வளவு கலை அறிவியல் படிப்புகள்லாம் படிச்சுட்டு சாதாரண வேலைகளை பார்த்து ரொம்ப ஜீவனம் செய்வதை நாம் இன்றைக்கும் பார்க்குறோம் விஞ்ஞான யுகத்தில். ஆகையினால அப்படி கல்வி, ஞானமும் கல்வி நயத்தல், அப்படி படிச்சிருந்தாலும் ஞானமும் கல்வி நயந்த காலையும், அப்படி ஞானம் கல்வி எல்லாம் படித்து நல்லா பட்டம் பதவி எல்லாம் வாங்கி, பட்டமெல்லாம் வாங்கி நல்லா வந்திருக்கான். இருந்தாலும் தானமும் தவமும் செய்தல் அரிது. அந்த ஞான கல்வினாலும் உலக கல்வினாலும் அவன் ஏதோ ஒரு உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ செய்து நல்ல சிறந்து விளங்குகிறான். செல்வம் செல்வாக்கு எல்லாம் பெற்று விளங்குறான். அப்படி இருந்தாலும்
அது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாது. தானமும் தவமும் செய்தல் அரிது. அப்படி இருக்கக்கூடிய பட்டம், கல்வி, கல்வி, கேள்வி, ஞானம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் பெற்றிருந்தாலும் அவன் தானமும் தவமும் செய்து வருதல் வேண்டும். அப்படி இல்லாமல் தானே உண்டு கழித்து கொண்டு மற்றவங்க உடைமைகள்லாம் தானே எடுத்து அமுக்கி கொண்டு இருந்தாக அது பிரயோஜனமே இல்லை. அதுதான் ஔவையார் சொல்கிறார், தானமும் தவமும் செய்தல் அரிது. ஞானமும் கல்வியும் எது இருந்தாலும் தானமும் தவமும் செய்யக்கூடிய அந்த அது கிடைக்கிறது ரொம்ப அரிது. இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம், விஞ்ஞான யுகத்தில் அதுதான் அரிதாக இருக்கிறது. தானமும் தவமும் இல்லாமல் தானே மனிதன் சுகித்து கொண்டு இருக்கின்றான். பிற உயிர்களை இம்சித்து பிற உயிர்களை கொன்று குவித்து தனக்கு உணவாக்கி கொள்கின்றிருக்கிறான். அப்போ அதில் தவமும் போயிடுது, தானம் எங்கே வரப்போகுது? பிற உயிர்களை எடுத்து தனது உணவுக்காக அந்த இறைச்சியை ஆடு, கோழி, மாடு, பன்றி, ஊர்வன, பரப்பன, நடப்பன, நீந்துவன என்று ஒரு உயிரை மனிதன் விடுவது கிடையாது. ஆனால் விஞ்ஞான யுகத்தில் இருக்கிறான். ஒரு உயிரை துடிதுடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட கொன்று உணவாக்கி கொள்வது அறிவியல் ஆகுமா என்று சிந்திக்க வேண்டும். விஞ்ஞானம் ஆகுமா? சயின்ஸ் ஆகுமா? ஒரு உயிரை துடிதுடிக்க கொன்று சாப்பிட்றது விஞ்ஞானம் ஆகுமா? அறிவியல் ஆகுமா? அதே மாதிரி ஒரு உயிரை ரத்தம் சொட்ட சொட்ட கொன்று குவித்து உணவாக்கி கொள்வது ஞானமாகுமா? ஆன்மீகமாகுமா? சிந்தித்து பார்க்கணும். ஆகையினால மனிதன் அறிவியல்னா எதுன்னு தெரியல, ஞானம்னா என்னன்னு தெரியல, ஆன்மீகம்னா என்னன்னே தெரியல. இந்த மாதிரி அவன் உழன்று கொண்டு இருக்கிறான். அதான் ஞானம் இல்லை, தானம் இல்லை. தானம் இருந்தால் தான் அவனுக்கு தவம் வரும். பிறருக்கு கொடுக்கக்கூடிய உள்ளம் இருந்தால் தான் அவன் தவத்தை செய்யக்கூடிய தன்மை அவனுக்கு கிடைக்கும். அதனால் தானமும் தவமும் செய்தல் அரிது என்று நம்முடைய அருள் குருவாகி அருள் அன்னை ஔவையார் கூறுகிறார். அப்படி தானமும் தவமும் செய்வாராயில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அந்த ஈகையும் அந்த எல்லா உயிரும் தம் உயிர் என்று நடக்கக்கூடிய அந்த தவமும் இருந்துச்சுன்னா வானியலினுடைய அல்லது தன்னுடைய ஆன்மாவினுடைய அனுபவம் எல்லாம் அவனுக்கு வந்துவிடும். அது தானே வழி திறந்து அந்த சொர்க்க வாயில் அல்லது வைகுண்ட வாயில், கைலாய வாயில் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது தானே திறந்துக்கிறோம். இவன் போய் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க தேவையில்லை, கட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. அந்த தானம் பிற உயிர்களை இம்சியாமல் இருப்பதும், பிறருக்கு பசி நீக்குதல், கல்வி கொடுத்தல், மருத்துவம் செய்தல். இப்போ பாருங்க, மருத்துவம் செய்தல், கல்வி கொடுத்தல், உணவு கொடுத்தல், இவை மூன்றும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த தானமாக இருக்கும். இதை இது மூன்றுமே சேவை தொழில். ஆனால் இது மூன்றுல தான் இன்றைக்கு நல்ல லாபம் பார்க்குறான் இன்றைய மனிதன். கல்வி பாருங்க, கல்லூரிகளும் பள்ளிகளும் எவ்வளவு லட்சமாக பணம் கட்டி படிக்க வேண்டி இருக்கிறது. தானம் போச்சு, தவமும் போச்சு. அப்படி படிக்கிறவனுக்கு எப்படி நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும்? இவ்வளவு பணம் போட்டுருங்க, இவ்வளவு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வருகிறது. அப்படி கல்வியும் அப்படி, மருத்துவமனைக்கு அங்கே அப்படி தான் லட்சமாக போனால் தான் நோயை நீக்க முடியும், இல்லாவிட்டால் போக வேண்டியதுதான். அதே மாதிரி உணவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு உணவும் 100 ரூபா 200 ரூபா, விதவிதமான சுவை மிக்க சத்து மிக்க உணவுன்னு சொல்லி பறைசாற்றுகிறான். அந்த மாதிரி ஆடம்பரமான உணவுகள், வீண் பொழுதுபோக்கு உணவுகளே நிறைய பேர் வீணடிக்கிறார்கள். செல்வந்தர்கள் மற்ற பெரும் கூட்டங்களில் பெரும் மாநாடு, கல்விக்கூடங்கள் அங்கே இங்கெல்லாம் நிறைய உணவுகள் எல்லாம் வீணடிக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு கிடைக்க வேண்டிய உணவுகள்லாம் வீணாக போய் விடுகின்றன. இவைகளை பற்றியெல்லாம் யாருக்குமே எந்த ஒரு நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ இவற்றை பற்றியெல்லாம் அறிவு, அந்த ஞான கல்வி இதான் ஞான கல்வியை ஊட்டுவதே கிடையாது.
நீ சாப்பிட்டையா, உனக்கு சாப்பிட முடியல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தினசரி உலகம் முழுவதும் எவ்வளவு அந்த தானமும் தவமும் இல்லாத செயல்கள் நடக்கின்றது. ஆணையினால தான் மனிதன் தானமும் தவமும் செய்தால்தான் அவனுக்கு வானவர் நாடு வழி திறந்திடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால தான் மனிதனாக பிறந்தவன் வெறும் மனிதனாக பிறந்து பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு அவன் வந்து மனிதனாக பிறக்கிறது மிகவும் சிறப்பு. அதில் நல்ல ஊனம் இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப அரிது. அதுலேயும் அவன் வந்து ஞானமும் கல்வியும் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுவும் பெரிய பாக்கியம்தான். அப்படி ஞானமும் கல்வியும் வந்தாலும் தானமும் செய்யக்கூடிய நல்ல தொண்டுள்ளம் உடைய மனிதனாக இருப்பது மிக மிக அரிது. அதுதான் இப்போ இல்லாமல் இருக்கு. தானமும் தவமும் செய்யக்கூடியவர்கள் இல்லை. அவர்கள் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் தானமும் தவமும் செய்தால் அது சிறப்பு, ஒரு மனிதனுக்கு மேலான சிறப்பை தந்துவிடும். அந்த தானமும் தவமும் செய்யக்கூடிய அரிய மனிதர்கள் நிறையா வரணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது. அப்படி தானமும் தவமும் செய்யும் பொழுது தான் உலகுக்கு நன்மை கிடைக்கும். அதனால தான் ஏன் இவ்வளவு வெப்பம் வருதுன்னு எங்களுடைய குருநாதர் சொல்லி இருக்கின்றார். இப்போ மனிதனுடைய உள்ளத்து உணர்வுலேருந்து நல்ல எண்ணம் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நல்ல இனிமையான பேச்சுக்கள் பரவிக்கொண்டே ஒளி அலைகள் பரவுதல் வேண்டும். நல்ல செயல்கள் புரிந்து கொண்டே இருக்க வேண்டியது. மூன்றும் வரும் பொழுது தான் அபூர்வம் என்ற அந்த இரக்க குணத்தினால அபூர்வம் என்ற ஒரு உணர்வு மனித ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு அந்த வெளியில் இருக்கக்கூடிய மேகங்களாக அபூர்வ மேகங்களாக திரண்டு மழை பொழியுமா. ஏன் இப்போ இவ்வளவு வெப்பம் 110 டிகிரி வெப்பம் இருக்குன்னா மனிதர்களுடைய உள்ளத்தில் வெம்மை இருக்கிறது, கொடிய வெம்மை. அதான் காமம், வெகுளி, மயக்கம் என்ற ஆணவமாதி கொடும் குணங்களும் கொடும் எண்ணமும் பிறரை பழிவாங்கும் எண்ணங்களும் பிற உயிர்களை மிகவும் துன்பம் செய்தல், தினசரி உணவுக்காக கோடிக்கணக்கான ஆடுகள், மாடுகள், கோழிகள், பறவைகள், மீன்கள், நீரில் வாழ்வன உயிர்கள், இப்படி என்று எத்தனை கோடி கோடியான உயிர்கள் வந்து வதைத்து கொடூர முறையிலே கொலை செய்யப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட துள்ளி துடிக்க கொண்டு அவைகளின் இறைச்சிகளை மனிதன் உணவாக்கி கொள்கின்றனான். அப்படி அந்த துடிக்கக்கூடிய உயிர்களின் ஆத்மா, அந்த அணுசக்தி, அந்த உயிரினுடைய அணுசக்தி, அதை தான் ஆத்மசக்தின்ற, அந்த உயிரினுடைய அணுசக்தி விஷப்பட்டு இந்த அண்டமுற்றும் பரவுகிறது. அதை சாப்பிடக்கூடிய மனிதனுக்கும் அந்த துன்பத்தை தரக்கூடியதாக மாறுகிறது. இது ஒரு அருள் அறிவியல் முறை. இதனால்தான் வள்ளுவ பெருமான் சொன்னார், திணற் பொருட்டா கொள்ளாத உலகிலின் விளை பொருட்டா ஊன் தருவாரில் என்று சொல்றார். ஏன்னா தியானத்துக்கு இதெல்லாம் அடிப்படை. என்னடா அவர் தியானம் சொல்லிட்டு இதில் போயிட்டு இருக்காருன்னு நினைச்சிடக்கூடாது. தியானத்துக்கு அந்த இரக்க குணம், சத்துவ குணமுடைய ஆகாரம் மிக மிக அவசியம். புலால் உணவு, எந்த புலாலாக இருந்தாலும் அது வந்து தாமச குணம் உடையது, அது கொலைபாதக செயலால் வந்தது. 2 இருக்கு அதில். எந்த இறைச்சியாக இருந்தாலும், மாமிசம், முட்டை, மீன் எதா இருந்தாலும் அது கொலை வெறியால் கொல்லப்பட்டு கொலைபாதக பாவச் செயலால் வருவது. இதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். 2வது, அது எப்படிப்பட்ட இறைச்சியாக இருந்தாலும் அது வந்து தாமச குண சத்து உடையது. அதில் எத்தனை புரோட்டீன்கள், எத்தனை இரும்பு சத்து, ஏபிசிடி எத்தனை இருந்தாலும் அவை அத்தனையும் தாமச குணத்தை தரக்கூடியது. இதுதான் நம்முடைய ஆயுர்வேத தமிழ் வைத்தியத்தினுடைய உச்சகட்டமான கண்டுபிடிப்பு. ஆங்கிலேய விஞ்ஞானம் இதெல்லாம் சொல்லாது. ஏன்னா அவங்க அதான் அவங்களுடைய இது. ஆகையினால அந்த சத்துவ குணம் இல்லாமல் தாமச குணம் வந்துவிடும். சத்துவ குணம் தான் மனிதனுக்கும் எல்லாருக்கும் நல்லது. சத்துவ குணம் என்றால் நல்ல உயிர் ஆற்றல் இருக்கும், நல்ல அறிவு தெளிவு இருக்கும், நல்லா செயல்படலாம். அது அந்த சத்துவ குணம் வந்து உடம்புக்கு நன்மையை செய்யும், சத்துவ குணமுடைய அந்த சத்து. ஆனால் தாமச குணமுடைய சத்து வந்து உடம்புக்கு எல்லாத்திலையும் தீமை செய்யும்.
ரத்தத்தையே மெதுவாக ஓட வைக்கும். ரத்தத்தில் இருக்க அத்தனை அணுக்களையும் மாறுபாடு அடைய செய்யும், கொள்ள செய்து விடும். அதான் தாமச குணம். எருமை மாதிரி, தாமச குணத்துக்கு எடுத்துக்காட்டு எருமை. அது மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் மெதுவாக நகர்த்தும். அப்போ அதுதான் புறத்திலையும் அண்ட கோள்களில் சனைச்சரன் ஒரு கிரகத்தை சொல்லி இருக்கிறார்கள், எல்லாத்தையும் மெதுவாக நகர்த்துறது. அது மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், சுவாசம் எல்லாமே அந்த மாமிச உணவினால் அந்த உணர்வுகள் மாற்றப்பட்டு தீமையை தரக்கூடியது. அதான் தாமச குணம். சத்துவ குணம் என்றால் இயற்கையாக இருக்கும், நல்லா இருக்கும், சோர்வு வராது, நல்லா இருக்கும். ஆகையினால தான் அந்த தியானத்துக்கு அடிப்படையான சத்துவ குண ஆகாரமாகிய தாவர உணவை தெரிந்தெடுத்து பயன்பட. அதுலேயும் நம்முடைய முன்னோர்கள் மிகவும் விசேஷமான விஞ்ஞானத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் வாதபித்த சிலேத்தும ஆகாரங்களை தெரிந்து, என்னங்க வாதபித்த சிலேத்துமா, இது நம்முடைய குறியீட்டு மொழி. ஆங்கிலம் எக்ஸு ஒய்ன்னு சொன்னால் உடனே ஏற்றுக்கிற இல்லை. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வைத்திய முறை, நம் நாட்டு வைத்திய முறை, இந்த பாரத புண்ணிய பெருநாட்டின் வைத்திய முறையாகிய சித்த ஆயுர்வேத மருத்துவ முறையை நம்ம கற்றுக்கிறல. அந்த வாதம், பித்தம், சிலத்துமை என்ற அந்த 3 நாள தான் எல்லா நோயும் உண்டாகிறது என்று ரத்தின சுருக்கமாக நமக்கு அனுபவபூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த சத்துவ குணம் வரும்போது அந்த 3 வாதபித்த சிலத்துமங்களும் நமக்கு எந்த துன்பம் தராமல் நேர்மையாக இருந்து நமக்கு நன்மையை தந்து விடும். ஆகையினால அதற்குத்தான் தியானத்துக்கு இதையெல்லாம், இந்த ஆகாரமெல்லாம் அடிப்படை. அப்போ தான் என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வு உண்டாகும். இப்போ நீங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறுலாம் எரியும், தொண்டையெல்லாம் எரியும், நாக்கெல்லாம் கூட எரியும், உதடு கூட எரியும். அந்த அதிகமாக காரம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த உணர்வை சொல்லிடுறதில்ல. அது மாதிரி தான் அந்த இறைச்சி ஆகிய மாமிசத்தை உண்ணும் பொழுது அது தாமச குணத்தை கொடுக்கும். இரக்கமில்லாத தன்மை மனிதனுக்கு முட்டாள்தனமான ஒரு உணர்வை உண்டாக்கிவிடும். முரட்டுத்தனமாக இருப்பான், முட்டாள்தனமாக ஒரு செயலை செய்து விடுவான், அவனுக்கு நன்மை செய்யாது என்பது நம்முடைய ஆயுர்வேத சித்தாவினுடைய கணிப்பு. நம்முடைய சுத்த சித்தர்கள் ஆகிய வள்ளல் பெருமான் போன்றவர்கள் சொன்னது. அதனால தான் சுத்த சித்தர்கள் மருந்துக்கு கூட உயிர்களை கொண்டு மருந்து தயாரிக்க மாட்டாங்க. சமரச சுத்த சன்மார்க்கிய வள்ளல் பெருமானுடைய வைத்தியத்தில் அப்படித்தான் இருக்கிறது. சுத்த சித்தர்கள் அப்படித்தான், அசுத்த சித்தர்கள் தான் உயிர்களையும் கொண்டு மருந்துகள் தயாரிப்பார்கள். இவையெல்லாம் இத்தனை தன்மையெல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் தியானத்திற்கு அடிப்படை. அதனால தான் மனிதன் நற்சிந்தனை செய்யும் பொழுது அவனுக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகிறது. அதுக்கு வர்றோம். தீய நினைப்புகள், தீய சிந்தனைகள், தீய சொற்களை பேசுதல், தீய செயல்களை புரியும் போது அவனுடைய உடம்பிலும், உயிரிலும், உணர்விலும், அறிவிலும், மனோநிலையிலும் அசுத்த தன்மையே உண்டாகி தீயவைகளை தானும் செய்து பிறரையும் செய்து அவன் தானும் கெட்டு பிறரும் கெடுத்து விடுகிறான். அதே நேரத்தில் ஒரு ஞானமும் கல்வியும் நயந்த நல்ல தயவுடைய மனிதன் என்ன செய்கிறான்? நற்சிந்தனை செய்கிறான். இந்த உலகம்லாம் இன்புற்று வாழ்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். என்னை அடுத்தார் சுகம் வாழ்தல் வேண்டும் என்று வேண்டுகிறான். என்னை அடுத்தார் இன்படைதல் வேண்டும் என்று வேண்டுகிறான். ஜாதி, இனம், மொழி, நாடு, அண்டமே கடந்து வேண்டுகிறான். வள்ளல் பெருமானுடைய வேண்டுகை அப்படித்தான், அண்டமெல்லாம் கடந்த நிலை. இந்த மண்ணில், இந்த சிவயோக பூமியாகிய பரத கண்டத்தில், தென்னகத்தில், தமிழகத்தில் பிறந்த சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் வேண்டுகை நீங்கள் பாருங்க. அடியேன் என்னுடைய வகுப்புகளில் பூரா இதை பற்றி தான் சொல்லுவேன். அவர் எப்படி வேண்டார்? உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் சொல்கிறார். ஏதோ என் நாட்டுக்காரன் இருக்கட்டும், என் மொழிக்காரன் இருக்கட்டும், என் வீட்டுக்காரன் இருக்கட்டும், என் பக்கத்து
என் கிராமம் அப்படி சொல்லலை வள்ளல் பெருமான். உலகில் வன்பலாம் நீக்கி, எப்படி பாருங்க அவருடைய வார்த்தை. இந்த உலகத்தில் வன் தன்மையெல்லாம் தனி மனிதனிலிருந்து எல்லா இடங்களிலும் வன் தன்மை வன் நெறிகள் ஒளிதல் வேண்டும். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி, அதை நீக்கிட்டு நல் வழியெல்லாம் உண்டாக்கணும். உண்டாக்கி மெய் வாழ்வலாம் பெற்று, மெய்னா உண்மை, தன்னுடைய உண்மை வடிவமாகி ஆன்மாவை உணர்ந்து, உண்மையாக இருந்தால் தான் ஆன்மா கிடைக்கும். அதனால தான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அங்கு என்ற ஒரு குறள் இருக்கிறது. அவ்வுலகம் என்பது ஆன்மாவை அருவ வடிவமாகி, ஆனா என்பது அவ் உலகம் என்பது அதான் அகரம். அந்த அகரம் அருவமானது, அதுதான் 8 திசை நிரம்பி இருக்கக்கூடிய. அதனால தான் அகரம் என்ற அந்த ஆனா என்ற எழுத்துக்கு 8 என்ற எண் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் வைத்தார்கள். சும்மா குருட்டு பாடம் கிடையாது நம்முடைய தமிழ் மொழி. இன்றைக்கு இருக்க விஞ்ஞானம் போல காலத்து தகுந்த மாதிரி மாறக்கூடியதல்ல. என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பரம்பொருள் தன்மையே நம்முடைய மொழியாக, எழுத்தாக, சொல்லாக, அனுபவமாக கொடுத்தவர்கள் நம்முடைய ஞானிகள். அப்படி அந்த அகரம் என்ற எழுத்து எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய அருவ நிலை, அணுசக்தி நிலையை குறிப்பது. அதைத்தான் அருள் கனல் என்று நம்முடைய ஞானிகள் எல்லாம் நம்முடைய தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருக்குறள் அத்தனையிலும் அந்த அகரத்தை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால தான் திருக்குறள் அகரத்தை வச்சு ஆரம்பிக்கிறார். அப்படி அவ்வுலகம் என்பது அந்த அருவ வடிவம். நமக்குள்ளும் அருவ வடிவம் இருக்கிறது. ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அருவம் இருக்கிறது. அந்த அனுபவம் எப்போ கிடைக்கும்னா அருள் இருந்தால் தான் கிடைக்கும். அருள் எப்போ கிடைக்கும்னா ஜீவகாருண்யம், பிற உயிர்களை தன்னுயிர் போல் பாவிக்கும் பொழுது அவனுக்கு அருள் கிடைக்கும். ஜீவ தயவினால் அருள் கிடைக்கும். நம்மிடத்தில் இருப்பது சிறிய சிறிய தீக்குச்சி வெளிச்சம் மாதிரி சிறிய தயவு நம்ம மனிதனிடத்தில் இருக்கிறது. அதை அவன் செய்யும் பொழுது அதை வைத்து கொண்டு பெரிய வெளிச்சமாகிய இறைவனாகிய அந்த அருட்பெருஞ்சோதியாகிய அந்த வெளிச்சத்தை அவன் பெற்று விடுகின்றான். அதுதான் அவ்வுலகம். அப்பொழுது அவனுக்கு இயற்கையினாலும் செயற்கையினாலும் அவனுக்கு எந்த துன்பமும் வராது. ஆகையினால தான் ஒரு மனிதன் நல்ல சிந்தனை செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல சிந்தனை. அதே மாதிரி நல்ல உணவு, சத்துவ குணமுடைய நல்ல ஆகாரம் அவனுக்கு மிகவும் அவசியம். இது ரெண்டு இருந்தால் தான் அவன் தியானத்துக்கு தகுதியை அடைவான். இது இருந்து வரும்போது அவனுக்கு ஒழுக்கமெல்லாம் இயல்பாக வர ஆரம்பித்து விடும். ஒரு உயிரை கொன்று சாப்பிடாத சுத்த விரதம் எடுக்கக்கூடிய மனிதன் ஒழுக்கம் தவறி நடப்பானா? பிற பிறருடைய எதுவாக இருந்தாலும் அதை கவர்ந்து கொள்ள நினைப்பானா? நினைக்கவே மாட்டான். இரக்கமில்லாமல் உயிரை கொன்று குவித்து உண்டு உடுத்து வாழக்கூடிய மனிதனால் பிற நாடு, பிற சொத்து, பிறர் இது எல்லாத்தையும் தனதாக்கி கொண்டு அலைகின்றான். ஆகையினால அந்த மாதிரி மனிதன் அந்த உணவு விஷயத்திலையும் சத்துவ குணமுடைய ஆகாரத்தை ஏற்று பழகுதல் வேண்டும். சிந்தனையும் நற்சிந்தனை செய்ய வேண்டும். அதற்குத்தான் நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்ல காட்சிகளை காண வேண்டும், நல்ல கேள்விகளை கேட்க வேண்டும், நல்ல இனிய மொழிகளை பேசுதல் வேண்டும். திருக்குறள் சொல்லுதில்ல, அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்று சொல்றது. வேண்டாதெல்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா, நமக்கு வேண்டியதெல்லாம் வரணும்னா இனிய சொற்களை நம்முடைய ஞானிகள் பாடி இருக்கக்கூடிய இனிய சொற்களை, வாக்கியங்களை நினைத்து நினைத்து சிந்தித்து வந்தோமானால் அல்லவையெல்லாம் தேய்ந்து போகும், நல்லவையெல்லாம் வந்துடும், நல்ல அறமெல்லாம் வந்துடும்ன்றார் திருக்குறள் ஒன்றே போதும் ஐயா. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் என்று சொல்கின்றார். அதனால்தான் வள்ளல் பெருமான் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமனேன்றார். அதான் பாதி இரவுல இருந்தேன்றார். நடு ராத்திரி தான் பாதி இரவு. நல்லதையே பாவிக்க தெரியாத, சிந்திக்க தெரியாத என்னையும் எழுப்பி அருள் ஜோதியை, எனக்கு அருள் உணர்வை கொடுத்து அருள் ஒளியையும் காட்டி என்னுடைய உள்ளகத்தில் சூழ்ந்து கலந்து நிறைந்து விளங்குகின்றாய்.
நீதி நடம் செய்கின்ற பேரின்ப நிதியாகிய இறைவனே, இறைவன் நீதி நடம் செய்கின்றார். அவர் சன்னதியில் உயர்ந்தவர் தாழ்ந்தோர், காசு வச்சிரும் காசு வைக்காதவங்க, இப்போ கோயில்களில் டிக்கெட்டு வாங்கிட்டுலாம் அந்த இறைவனுடைய சன்னதியில் டிக்கெட்லாம் அங்கே தேவையில்லை. எல்லாருக்கும் நடுநீதி, நீதி நடஞ்செய் பேரின்ப நிதி. அவர் முன்னாடி விஐபி எல்லாம் கிடையாது, எல்லாரும் சமம். யாரும் உண்மையும் ஒழுக்கமும் அன்பும் தயவும் ஜீவகாரணியும் உடையவர்களாக இருக்கிறாரோ அவர்களுக்கு இறைவன் முன்னாடி நிற்கலாம். இல்லைன்னா பக்கத்திலே வர முடியாது. புற கோயில்களில் தான் காசு கொடுத்தும் கொடுக்காமையும் விஐபி அப்படி இப்படின்னு போய் பார்த்து அவஸ்தைப்பட்டு வர்றது. ஆகையினால நீதி நடஞ்சை பேரின்ப நிதியாக இறைவன் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு பெரும் பேற்றை கொடுத்தான், அதை ஓதி முடியாது, சொல்லி காட்டவே முடியாதுன்றார். ஆகையினால என்போல் இவ்வுலகம் ஆகையினால் நான் பெற்ற அந்த நடுநிலையான நீதி நெறியான எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். அதைத்தான் நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று வள்ளல் பெருமான் வேண்டிக் கொள்கின்றார். ஆகையினால அந்த தியானத்துக்கு ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் திருக்குறளில் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அதில் நின்னாதான் தியானம் கைகூடும். பொறிவாயில் ஐந்தவித்து, பொறிவாயில் ஐந்தவித்துனா எல்லாத்தையும் வெறுத்துட்டு சாப்பிடாம தூங்காமல் பேசாமல் அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை. எல்லாத்துலேயும் நடுநிலையோடு இருத்தல், அளவான உணவு ஏற்றல், அளவான தூக்கம், அளவான உழைப்பு எல்லாம் அளவாக செய்து கொண்டே இருத்தல். அதுதான் எப்படி பறவைகள் விலங்குகள்லாம் எப்படி அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் தேடி அது மாதிரி மனிதன் வாழ கற்றுக்கிறணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் அவனுக்கு அந்த ஞானம் வரும். அப்படி அளவானதை பெற்று அந்த அழகிலா அருள் பொருளை அவன் அனுபவிக்க தொடங்கி விடுகின்றான். ஆகையினால அப்படியே மனிதன் அந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும். அது அவ்வுலகம் என்பது அந்த ஆன்மாவாகிய அணுசக்தியாகிய நமக்குள் தியானத்தின் மெய்ப்பொருளாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினால அதை அவன் பெறுதல் வேண்டும். தியானம் இது தொண்டும் தொழுகையும் சேர்ந்ததாகத்தான் இருக்கிறது. தொண்டும் செய்யணும், தொழுகையும் செய்யணும். இந்த தியானம் தியாகமாகவும் இருக்கணும், நமக்கு நல் உணர்வை தருவதாகவும் இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தியானம் தியாகம் என்ற 2 சொல்களை சொன்னார்கள். ரெண்டுமே வடமொழி சொல் என்றும் கூறுவார் மொழி அறிவாளர்கள். வடமொழியாக இருப்பதால் அவை கொண்டு நற்பயன் காணலாகாதா? நாம் எந்த மொழியாக இருந்தானே, இப்போ ஆங்கிலத்தை படித்து பொருள் தேடுறோம்ல, ஒரு வடமொழியாக இருந்தானே தென்மொழியாக இருந்தா எதிராலும் நமக்கு நன்மை தான் பெறுதல் வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், அதுதான் நம்முடைய குறிக்கோள். நாமும் நல்லா இருக்கணும், பிறருக்கும் நன்மை செய்யணும். அதனால் எந்த மொழியாக இருந்தாலும் நன்மை பெறுவதற்கான எவை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனால் பயன் காண வேண்டும் என்பதுதான் நம் ஆன்றோர் நோக்கம். நம்முடைய முன்னோர்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. இந்த மொழி அந்த மொழி, அந்த நாடு இந்த நாடுலாம் இல்லை. பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் எல்லாத்தையும் மாற்றினார்கள். நம்மனோர் என்ன செஞ்சாங்கன்னா அக மெய்ப்பொருளை உள்ளவாறு கண்டு கொண்டு வாழ்ந்தவர்கள். அந்த அக உண்மையை நன்கு வெளிப்படுத்தும் வகையில் தம் சொற்களை அமைத்து மொழியை உண்டாக்கினார்கள். அதுதான் தென்மொழியாகிய நம்முடைய தமிழ் மொழி. அதனால் அந்த தியானம் தியாகம் என்ற அந்த ரெண்டும் இடையறா சிந்தனை, மாறாத நினைவு, ஒருமை எண்ணம், இவைதான் தியானம். தியானம்னா என்ன? இடையறாத சிந்தனை, மாறாத நினைவு, ஒருமை எண்ணம், இதுதான் தியானம் சார். தியானம் இடையறா சிந்தனை, மாறாத நினைவு, ஒருமை எண்ணம், இதுதான் தியானம். தன்னலம் கருதா கொடை மனதார கொடுத்தல்
பற்றின்றி வழங்கல் முதலியன தியாகம் என்று கூறப்படும். தியாகம்னா என்ன? தன்னலம் கருதா கொடை, மனதார கொடுத்தல், பற்றின்றி வழங்கல், இதுதான் தியாகம். தியாகமும் மனிதனுக்கு அவசியம். அதனால்தான் நம்முடைய இறைவனை கூட தியாகராஜன் என்று பெயர் வைத்து நம்முடைய சித்தர்கள் போற்றி வணங்கி திருவாரூரில் தியாகராஜ பெருமானாக நீதி நடஞ்செய்யக்கூடியவராக ஆட்சி செய்கின்றார். அதை வைத்து தான் மனிதனுக்கும் தியாகராஜன் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயர் சூட்டினார்கள். இப்போ எல்லாம் என்ன பெயர் வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிற வேண்டியது. அதனால் இந்த 2 சொற்களின் மேல் குறிக்கப்பட்ட பொருள் உபாய பொருள். நம்முடைய தமிழினுடைய கூற்று உபாய பொருளாவது உண்மையை வெளியிடாது குறிப்பு அடையாள மாத்திரமாய் உள்ள ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் சொல்லாம். அப்படி இடையரா சிந்தனையை குறிக்க வந்த சொல்லே தியானம் என்பது கருத்து. இதுபோலத்தான் தியாகத்தின் உபாய பொருள் பிறருக்கு தடையில்லாது கொடுத்தல், எதிர்பார்ப்பில்லாத உதவி செய்தல், இவையெல்லாம் தியாகமாக இருக்கிறது. இவைகளின் உண்மை பொருள் இடையரா சிந்தனையால் அகத்தே அறியப்படுவதும் தடையுறா கொடையால் புறத்தே அடையப்பெறுவதும். பாருங்க, இடையரா சிந்தனையால் அகத்தே அறிந்து உணர்ந்து அனுபவப்படுவதும் தடையுறா கொடையால் புறத்தே அடையப்பெறுவதும் எவையோ அவைகளை உண்மை பொருளாய் காண்கின்றனர் நம் தமிழ் முன்னோர்கள். ஆகவே இவன் காணும் உண்மை பொருள் தயா ஞானமே தியானமாகவும் தயா யோகமே தியாகமாகவும் உள்ளனவாம். இப்போ தயா ஞானம்தான் தியானம், தயா யோகம்தான் தியாகம். அதனால தியானமும் தியாகமும் மனிதனுக்கு அவசியம். அப்படி தயா யோகமே தியாகமாகவும் உள்ளது. உள்ளிருக்கும் இறை பரம்பொருள் தயவு ஒளிமயமாய் இருக்கின்றார். அதனை விளக்க ஆக்கப்பட்ட சொல் தியான வடிவாக கூறியதில் உண்மை உள்ளது. அந்த தயவின் செயல்தான் புறத்தே உள்ள உலகை தன்னோடு இணைத்து கொள்கின்றதாம். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், உலகியலோடு அருளியலும் ஒருங்கரிய என் உணர்விலிருந்து உணர்த்தி உயிர்க்குயிராய் விளங்கி திலகமென என் சென்னி மிசை அமர்ந்த திருவடிகள். இதுதான் தியானத்தினுடைய உயர்ந்த அனுபவம். அது தொழுவதும் பிரார்த்திப்பதும் போன்றே ஒரு வடிவை முன்னிலைப்படுத்துதல், ஜெபித்தல், இதெல்லாம் செய்வாங்க. இவைகளிலெல்லாம் எண்ணம் சொல் தேகேந்திரிய உறுப்புகள் ஈடுபட்டு விளங்கும். மனம் சஞ்சலித்தல் இன்றி ஒடுங்கி நிற்கும் உபாயமாக இவையெல்லாம் புரியப்படும். முடிவில் ஒரு குறிப்பிட்ட வடிவில் கருத்தில் குணத்தில் பொருளில் மட்டும் மன உணர்வை அசைவர நிறுத்தி பழகல் தியான செயலாம். தியானத்தினுடைய செயல் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வடிவம் உருவம், அதான் வள்ளலார் தீபச்சுடராக பாவிக்க சொல்றார். அந்த தீபச்சுடர் அருட்பெருஞ்சோதி என்று கருத்தில் உணர சொல்றார். அதை குணத்தில் தயவு செயலாக வெளிப்படுத்த சொல்கிறார். அப்படி செய்யும் பொழுது மனோ உணர்வு அசைவர நிறுத்தி பழகி தியானமாக நமக்கு நிறைவு வருகிறது. ஆகையினால ஒரு குறிப்பிட்ட வடிவில் கருத்தில் குணத்தில் பொருளில் மட்டும் மன உணர்வை அசைவர நிறுத்தி பழகல் தியான செய்யலாம். இந்த நிலையில் நிற்கும் மனம் குறிப்பிட்ட ஒன்றாய் பிரிது எந்த சிந்தனையும் கொள்ளாததாய் இருப்பதாம். சுத்த நிலை அனுபவிக்க இந்த நித்திய நிலை கைகூடும். இது சாதாரண மாணவர்களுக்கும் கைகூட சுத்த உடம்பு உயிரோடு உளமும் உண்மை நெறி ஒழுக்கத்திலிருந்து தயவோடு வாழக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். மற்றபடி உலகத்தில் எத்தனையோ தியானம் தினசரி எத்தனையோ தியான வகுப்புகளும் தியானமும் சொல்லித்தரப்படுகிறது. அங்கே போனவங்கெல்லாம் எதை அடைந்தார்கள் என்று தெரியணும். மற்றபடி தியான பழக்கம் மன ஓர்மைக்கும் இந்த உடம்பின் சீர்மைக்கும் வாக்கு தெளிவாம் நேர்மைக்கும் உதவும். மற்றபடி ஓரளவு தியானம் பழகும் பொழுது மன ஓர்மை உண்டாகும். இந்த உடம்பு நல்ல ஒரு தன்மையை பெறும். காய சீர்மை, உடம்பு சீராக இருக்கும். வாக்கு தெளிவாக வரும். வாக்கு வன்மை இருக்கும். வாக்கில் நேர்மை இருக்கும். வன்மைனா கொடுஞ்செயல் இருக்காது. வாக்கில் தெளிவாகிய நேர்மை இருக்கும். ஒருவன் தியானம் பழகினான்னா என்ன அனுபவம் வரும்னா ஓர்மை வரும்.
உடம்பு வந்து ஓரளவு சரியாகிக்கிட்டே வரும். உடம்பினுடைய தன்மை நல்ல உணர்வுகளாக மாற ஆரம்பிக்கும். அவனுடைய வாக்கு தெளிவா, நேர்மையா இருக்கும். உண்மையையே பேசக்கூடியவனாக மாறிருவான். தியானத்தினுடைய பயன். அதனால நம்முடைய யோக ஞானியர்கள், உண்மையை கண்டவர்கள், மனத்தை அகம் திருப்பி ஆதாரப்பிடத்தில் நிறுத்தி சில பயன் கொள்ளச் செய்தனர். இவர்கள் அகத்திலே கண்ட தியான நிலை மனோன்மணி பீடமாகிய புருவ மத்திய தானமாம். இப்போ உலகத்தில் நிறையா தியானம், ஆதார தியானமெல்லாம் சொல்லி தர்றாங்க. 6 ஆதாரங்களில் மனசை வச்சு வச்சு தியானம் பண்ணுறது. அதெல்லாம் தேவையில்லை என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். நேரடியாக நமக்கு முதலும் நிறைவுமாகிய முக்கிய ஸ்தானம் வந்து உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே புருவநேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய அங்கிருந்து தான் எல்லா ஆற்றலும் உடம்புக்கு வருகிறது. உயிர் ஆற்றல், மனோ ஆற்றல், அறிவாற்றல், அத்தனை ஆற்றலும் மூளை நடுத்தளத்திலிருந்து தான் வருகிறது. அதை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கீழ்நிலையெல்லாம் போகவே வேண்டாம்னு சொல்ல, பழைய முறை அதெல்லாம் கீழ்நிலைக்கு போக வேண்டாம் என்று வள்ளலார் சொல்கிறார். புருவ மத்தியில் ஒரு வெண்தாமரை மலர், அவர் ஒரு அனுபவத்துக்காக சொல்கிறார். புருவ மத்தியில் ஒரு வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக பாவனை செய்யுங்கள். அந்த வெண்தாமரை மலருக்கு மேல் ஒரு தீப சுடர் விளங்குவதாக பாவனை செய்யுங்கள். அந்த சுடராக எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் தனிப்பெரும் கருணையோடு விளங்குவதாக, நீங்கள் அதுவாகவே விளங்குவதாக பாவித்து பாவித்து சிந்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் உண்மை தியானம். இந்த அணு ஒளியாகத்தான் உண்மையிலேயே மனிதனுடைய சிறநடுத்தளத்தில் இருக்கிறது. இது வந்து பொய்யான பாவனை கிடையாது, உண்மையான பாவனை, உண்மையான தியானம் இதுதான். மற்ற உருவ வழிபாடுகள்லாம் தான் தத்துவ கற்பனை. ஆகையினால இந்த மாதிரி தியானம் செய்ய சொல்லி வள்ளல் பெருமான் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்திருக்கின்றார். அதைத்தான் வடலூரையும் அருட்பெருஞ்சோதியாக அந்த எண்கோண பீடத்தில் அங்கே ஏற்றி வைத்திருக்கிறார். அதை பார்த்து அப்படியே அகத்தில் அனுபவம் பெறணும். ஏதோ அங்கே போய் கும்பிட்டுட்டு வந்ததோட விட்டுறக்கூடாது. அக அனுபவம் பெற வேண்டும் என்பதுதான் சொல்லப்படும். ஆகையினால அந்த புருவ மத்திய ஸ்தானம் தான் மனோன்மணி பீடம் என்று சொல்லப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாபித்தானத்தையும் இதய பீடத்தையும் ஓமத்தானம் என்றும் பூஜைத்தானம் என்றும் சொல்லுவார். நாபித்தானம் அதான் வந்து தொப்புள் இருக்கிற இடத்துக்கு பேர் நாபித்தானம். அதை வந்து ஓமத்தானம்னு சொல்லுவாங்க யோகிகள். இதயம் இருக்கிற இடம் அந்த நெஞ்சுக்குழி பகுதி, அது வந்து பூஜைத்தானம் என்று சொல்வார்கள். இந்த தொப்புளாகிய ஓமத்தானத்தில் உடல் உறுப்புகளின் விளக்கம் பெற தியானித்திருப்பர் பழைய முறை. பூஜைத்தானமாகிய அநாகத பீடமாகிய நெஞ்சுக்குழியில் இதயத்தானத்துக்கு நேர தியானம் செய்து மன தூய்மையும் உயிர் விளக்கமும் பெறுவார். அதனால் அந்த இது ரெண்டும் பெறணும்னாலே மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் தான் வேலை செய்யும், இல்லாவிட்டால் வேலை செய்யாது. அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறார், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அவர்கள் தான் மலர் மீசை ஏக முடியும், மானடியை காண முடியும். ஆகையினால அந்த மாதிரி ஓமத்தானத்தில் உடல் உறுப்புகளின் விளக்கம் பெற தியானம் செய்திருப்பர். பூஜை தானமாகிய அநாகத பீடத்தில் தியானம் செய்து மன தூய்மையும் உயிர் விளக்கமும் பெறப்படும். ஒழுக்கமில்லாத தியானம் கைகூடவே கூடாது, ஒரு அணுவும் வராது. இறுதியில் புருவம் அதே மாதிரி மது மாமிசம் சாப்பிட்டாலும் தியானம் கைகூடாது. ஏதோ ஒன்று கிடைக்கும், அவ்வளோதான். அது உண்மையான அருளாக இருக்காது. மது மாமிசம் சாப்பிட்றவருக்கு தியான சித்தி எல்லாம் கிடைக்கவே கிடையாது. அல்ப பிரயோஜனங்கள் கிடைக்கும், அது வந்த வழியே திரும்பவும் போய்விடும். அதனால தான் திருமூலர், ஔவையார், திருவள்ளுவர், வள்ளல் பெருமான் போன்ற மகா ஞானிகளெல்லாம் எக்காரணம் கொண்டு மருந்துக்கோ விருந்துக்கோ மது மாமிசம் சாப்பிடவே கூடாதுன்னு கொள்கையை வள்ளல் பெருமான் வகுத்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா வள்ளலாருடைய 201வது நூற்றாண்டு விழாக அரசாங்கங்களே இன்றைக்கு கொண்டாடுகின்ற பெருமையுடைய வள்ளல் பெருமானுடைய கொள்கை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். விருந்துக்கோ மருந்துக்கோ மது மாமிசம் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டாக்க அந்த சத்துவ குணம் வராது. சத்துவ குணம் வராத போது நோய் நொடிகள், துன்பம், வினைகள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும்.
உயிர் கொலையினாலும் அறிவை கொலை செய்வதாலும் பாவ செயல்கள் சூழ்ந்து விடும். இவ்வளவுதான் விஷயம். ஆகையினால மனிதன் அந்த சத்துவ குணமுடைய ஆகாரங்களை ஏற்று ஜீவ தயவோடு இருந்து தியானம் செய்யும்போது அவனுக்கு அபார ஆற்றல் அத்துவித நிலையை மிக விரைவில் கிடைத்துவிடும். இதெல்லாம் அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். சும்மா ஏதோ இப்போ புஸ்தகம் படிக்கிறனாலேயோ பேசுவதாலேயோ கேட்பதாலேயோ வந்து விடாது. அதை முயன்று முயன்று பயிற்சி செய்தல் வேண்டும் என்று வள்ளலார் சொல்கிறார். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், இச்சையின்றி நுகர்தல், இடம் தனித்திருத்தல், ஜபதவம் செய்தல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல், பிற உயிர்க்கிறங்கள், பெருங்குணம் பற்றல் முதலிய நற்செய்கை நல்லொழுக்கங்களில் முயன்று முயன்று பழகியிருத்தல் வேண்டும்ன்றார் வள்ளல் பெருமான் தியானம் பண்ணுறதுக்கு. ஆகையினால இறுதியில் புருவ மத்திய பீடம் தியானத்திற்கே உரியதாக இருத்தலின் அங்கு தியானம் செய்து ஓர்மையும் ஞானமும் பெற்று ஜீவன் முக்தி நிலையில் விளங்குவர். அதான் புருவ மத்தியில் தியானம் செய்யும் பொழுது தான் ஜீவன் முக்தி கிடைக்கும். இந்த தியான சித்தியை முடிவானதாக நிஷ்டையும் சமாதியும் அடைவிப்பதாய் கூறப்படும். இந்த தியான அபியாசத்தில் ஒடுங்கி இருத்தல் ஓரளவுக்கு நன்மை பயப்பதே எனினும் அதிலேயே நிஷ்டை கூடியும் சமாதியில் புதையுற்றும் போதல் திருவுள்ள சம்மதம் அன்று. அப்படியே தியானத்திலே வருஷ கணக்கில் அந்த கற்ப காலம் இல்லாட்டி அந்த மாதிரிலாம் இருக்கிறது அது திருவுள்ள சம்மதம் இல்லையாம். ஏன்னா இறைவன் எப்படி இருக்காருன்னா அகத்திலும் புறத்திலும் செயல் புரிந்து கொண்டே இருக்கிறான். இவன் புறத்தில் இருந்து அகத்தில் போய் அடங்கி போயிடுறான். அது கூடாதுன்றாரு வள்ளல் பெருமான். அதே மாதிரி இன்றைய விஞ்ஞான உலகம் அகத்தையே தெரிந்து கொள்ளாமல் புறத்திலேயே ஆடி கழித்து இறந்து போய் விடுகின்றார்கள். புறத்திலேயே உழன்று கொள்னு இருக்கக்கூடாது, அகத்திலே போய் அடங்கி விடவும் கூடாது. ரெண்டையும் இணைத்து கொண்டு வாழ்தல் வேண்டுதான் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க தயவு தியானமாக இருக்கின்றது. ஆகையினால அப்படி சமாதியில் புதையுற்று போதல் திருவுள சம்மதம் அன்று. அப்படி சேர்ந்திருந்தல் மூடம் உண்டாகும். மூடம் உண்டாயிரும். அதனால பல சித்தர்கள்லாம் அந்த அறிவு தெளிவில்லாமல் அந்த சாக்கடை சித்தர், அந்த சித்தர், இந்த சித்தர்னு உலகத்தில் கர்ம சித்தர்களாக உழல்கிறார்கள்ல, அந்த மாதிரி மூடம் உண்டாகி போய்விடும் என்று சொல்கிறார் வள்ளல் பெருமான். சுத்த சித்தர்கள் எப்போ வள்ளல் பெருமான்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தே கிடையாது. அவர்கள் தான் சுத்த ஞான சித்தர்கள். வள்ளலார், திருமூலர், ஔவை பிராட்டியார் சகஜமாக எல்லா உயிர்களிடத்திலும் அந்த தயவோடு செயல்படக்கூடிய ஞானமுடையவர்களாக இருப்பார்கள். சர்வ ஆற்றலும் சனத்தில் விரலை அசைச்சாலே ஒரு துரும்பை ஐந்தொல்லி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக வள்ளல் பெருமான் போன்ற மகா ஞானிகள் திகழ்ந்தார்கள். அந்த தியானம்தான் நமக்கு வேண்டியது. அதனால் உலக வாழ்வுக்கு ஆணை செய்யப்பட்டுள்ளவன் இப்படி உலக வாழ்வு நின்று பிரிந்து நின்று வாழ்விழந்து போவது, கடமை மறந்து வீண் போவது அது அறியாமை என்று சொல்கிறார். அதனால் யோகிகளின் தியானம் தேக போகத்தின் காரணமாகவும் ஆத்ம சக்தி அடைதல் பொருட்டும் நிகழ்கின்றதே தவிர அவர்களை பெரிதான அருள்நிலைக்கு ஏற்றி வைத்து வாழ்விப்பதா இல்லையாம். யோகிகள் மற்றவங்கள் செய்கிற தியானமெல்லாம் தேகபோகம், வாழ்க்கை வசதி அது காரணமாகவும் ஆத்ம சக்தி அடைதல் பொருட்டும் அவர்கள் பெரிதான அருள்நிலைக்கு ஏறாமல் அப்படியே இந்த அற்ப பிரயோஜனங்கள்லே பெரிய சித்துக்கள் அடைந்து விட்டதாக இருந்துட்டு வீணாக போயிடுறாங்கன்னு சொல்கிறார். சாதாரண மக்கள் கூட தாம் விரும்பும் ஒன்றை அடைய வேண்டி அதே சிந்தனையில் ஆழ்ந்து கிடக்கின்றனர். அந்நிலையும் கூட தியானம் என்றும் சொல்வர். அறிவியல் துறையில் ஆழ்ந்து ஆராய்கின்றவர்கள் கூட அந்த தியான நிலையில் இருக்கின்றனர் எனலாம். அதனால் இந்த நிலையிலிருந்து வரும்போது எத்தனையோ புதிய கருத்துக்களும் தோற்றங்களும் வெளியாகின்றன. இப்படி உண்டான கண்டுபிடிப்புகள் எண்ணிறந்தனவாம். ஆகையினால மனிதன் தியானத்தால் மனம் தெளிவு பெறும், புத்தி கூர்மையுறும், சித்தம் திடமடையும், அகங்காரம் முடிவில் அடங்கி போய்விடும். அதுதான் உண்மையான அகங்காரம் அற்ற தயவு தன்மை வந்தால்தான் தியானத்தினுடைய சித்தி. மனிதன் நித்திய வழிபாட்டில் தியானம் தக்க இடம் பெறுகின்றது. தியானத்தை உலக பொருட்களையும் சுகபோகங்களையும் அஷ்ட கர்ம சித்திகளையும் அடைதற் பொருட்டு பயன்படுத்துவது திருவுள்ள சம்மதம் அல்ல. தியான வழிபாட்டை
உலக பொருட்களையும் சுகபோகங்களையும் அஷ்ட கர்ம சித்திகளையும் அடைதற் பொருட்டு பயன்படுத்துவது இறைவனுடைய திருவுள்ளத்துக்கு சம்மதமில்லை என்று எங்களுடைய குருநாதர் சொல்றார். ஆனால் உலகில் பாமர மக்கள் முதல் பிரம்ம ஞானி வரை இச்சை வசப்பட்டு எதையோ வேண்டி தியானம் செய்து வருகின்றனர். பற்றுடையோர் தியானம் கொக்கின் தியானமாக உள்ளதாம். பற்றுடைய இந்த மனிதனுடைய தியானம் பூரா கொக்கு மீனுக்காக காத்துக்கிட்டே நிற்க அது மாதிரி இருக்கிற தியானம்ன்றார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அதாவது வாய்க்கால் கரையில் ஒற்றை காலில் நின்று நீர் ஓட்டத்தையே கவனித்து கொண்டிருக்கும் கொக்கு அது சோறு ஊற்றதாக தோன்றினும் மிக விழிப்போடு தான் தக்க பருமனுடைய ஒரு மீன் வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருக்குமாம். அப்படி அந்த மீன் வந்தவுடன் சடார் என்று அழகினால் பற்றி பிடித்து கொண்டு விடுவாம். இதுபோல் சிலர் தம் இச்சை நிறைவேறும் வரை பற்றற்றவர்கள் போல் பாசாங்கு காட்டி நின்று தக்க சமயத்தில் விரும்பியது வரும்போது பற்றி கொண்டு விடுவார்கள். இந்த மாதிரி தியான சித்தி உலகத்தில் உலக வாழ்வில் பலவித இஷ்ட காரிய சித்திகள் பெறும் நோக்குடன் தெய்வபரமான தோத்திரங்கள்லாம் செய்யப்படுகின்றன. அவற்றிற்கு துணையாக அநேக தியான சுலோகங்கள் பாடல்கள் மந்திரங்கள் இயற்றி வழங்கப்பட்டுள்ளன. அவைகளை முறைப்படி கையாண்டால் ஓரளவு கருதிய பலன் கைகூடும். நாம ஜபம் செய்தல், மந்திர உச்சாடனம் செய்தல், உருவேற்றல், வருந்தி வேண்டல், தியான சித்தியால் தோன்றும் சக்தி எடுத்து வேண்டுதல், உத்தரவிடல், ஏவுதல் எல்லாம் மனிதனை மேல்நிலைக்கு ஏற்றி வைக்க மாட்டாது, கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். எது பாருங்க, நாம ஜபம் செய்தல், மந்திர உச்சாடனம் செய்தல், உருவேற்றல், வருந்தி வேண்டல், தியான சித்தியால் தோன்றும் சக்தி இடத்து வேண்டுதல், அந்த சக்திகளை ஏவுதல், உத்தரவிடல் எல்லாம் மனிதனை மேல்நிலைக்கு ஏற்றி வைக்க மாட்டாது. அதாவது மனிதன் தன் உண்மை அருட்பெரும் இறைநிலைக்கு ஏற மேற்குறித்த தியானாதிகளெல்லாம் தடையாக இருக்கும், உதவுவன அல்லவாம். அதாவது உண்மையான தியானத்தை, இறைநிலையை, மோட்ச சித்தியை பெறுவதற்கு இவைகளெல்லாம் தடைகள் என்று எங்களுக்கு குருநாதர் சொல்கிறார். மனிதன் தன் உணர்வை அருட்பெரும் இறைநிலைக்கு ஏற மேற்குறித்த தியான முறைகள் ஜபம் செய்தல் அதெல்லாம் தடையாக போய்விடும் என்று சொல்கிறார். அதனால தான் உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளோ காலமாக தியான வகுப்பெல்லாம் நடக்குது. ஆனால் என்ன பெற்றாருங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கன்றாங்க. அகங்கார சித்தர்களும் இந்திரபோக தேவர்களும் கடுமையான தியானம் செய்து சில சித்துக்களை அடைந்து விடுகின்றார்கள். அவர்களின் கடும் தியானம் தவம் எனப்படுகிறது. அந்த தவமையால் அற்புத சித்திகள் புரிகின்ற சித்தர்களும் சுகபோகத்தில் ஆள்கின்ற தேவர்களும் அருள்நிலையை அறியவும் அடையவும் கூடாதவர்களாய் தடைபட்டு துன்பப்பட்டு திரும்பவும் மனித பிறவிக்கு வருகின்றனர். இதையெல்லாம் ஜனங்களுக்கு தெரிவதே கிடையாது. அதனால தான் மனிதன் ஒழுக்கமும் உண்மையும் ஜீவகாருண்யமும் இருந்து தியானம் செய்யும் பொழுது தான் இறை அருள் கிடைக்கும். இந்த வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இயல்பாகவே கிடைக்க ஆரம்பித்து விடும். கடினப்பாடே தேவையில்லை. ஆகையினால தான் மனிதன் நல்ல சிந்தனை செய்ய செய்ய அந்த அபூர்வம் என்ற உணர்வு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நல்ல அபூர்வமாகிய மேகம் உருவாகி நல்ல மழை பொழியும், வெப்பமெல்லாம் குறையும். ஆகையினால தான் மனிதன் சுத்த சிந்தனையாகிய அந்த சிந்தனையை செய்து செய்து பழகுதல் வேண்டும். நல்ல சத்துவ குணமுடைய ஜீவகாருண்யமுடைய தாவர உணவை மட்டும் ஏற்று பழகுதல் வேண்டும். இவையெல்லாம் செய்யும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 110 டிகிரியெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. அது வந்த வழியே போய்விடும். அது மாதிரி இருக்கக்கூடியவர்களை பக்குவப்படுத்தும், அவர்களை ஒருத்தி திருத்தும் மரக்கருணையினால் மனிதர்களை திருத்துவதற்காகத்தான் இப்படியெல்லாம் வெப்ப மாறுதல்லாம் உண்டாகிறது. ஆகையினால தான் மனிதனை நல்ல சிந்தனை செய்து பழகுதல் வேண்டும். நல்ல சத்துவ குண தாவர ஆகாரம் மட்டும்தான் உண்ணுதல் வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்திலும் தனி மனிதனுக்கும் எல்லாருக்கும் நன்மையை விளையக்கூடியதாக அந்த அபூர்வம் என்ற உணர்வு அபூர்வம் என்ற அருள் உணர்வு சக்தி அண்டத்திலும் மனிதனுடைய பிண்டத்திலும் உண்டாக ஆரம்பித்துவிடும். அப்பொழுது சூரியனிலும் மற்ற கோள்களிலும் அந்த அபூர்வ தயவு உணர்வு வெளிப்பட எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். இதுதான் வள்ளலார் சொல்றது. ஆகையினால தான் அவர் சொன்னார், இணைத்து ஆணவம் முதலெல்லாம் தவிர்த்தே அனுக்கிரகம் புரி அருட்பெருஞ்சோதி என்று இறைவனிடத்தில் வேண்டுகிறார். நம்ம என்ன வேண்டுறோம் இறைவன்கிட்ட?
வள்ளல் பெருமான் என்ன வேண்டுகிறார்? எனைத்து ஆணவம் முதலெல்லாம் தவிர்த்தே அனுக்கிரகம் புரி அருட்பெருஞ்சோதி. என்கிட்ட இருக்க ஆணவமாதி அத்தனையும் மாற்றிவிட்டு எனக்கு அன்புமயமாக்கி எனக்கு அனுக்கிரகம் புரி. அனுக்கிரகம் பெறுவதை விட்டுட்டு கிரகத்தை தேடி மனிதன் அலைகின்றான். கிரக பூஜையெல்லாம் செய்துக்கிட்டு அலைகிறான். கிரகங்கள் எல்லாம் இறைவனுடைய அருட்பெருஞ்சோதியிலிருந்து தான் அந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒளி கிடைக்கிறது. அதை வள்ளலார் சொல்றார். சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது மாதிரி அத்தனை கோள்களுக்கும் நாட்களுக்கும் உலகத்தில் இருக்க அத்தனைக்கும் ஒளி தருவது எது என்றால் அருட்பெருஞ்சோதி ஆகிய இறைநிலை. அதனால நம்ம நேரடியாக ஏன் அருட்பெருஞ்சோதியை சார்ந்து கொள்ளக்கூடாது? நம்முடைய ஞான சம்பந்தர்லேருந்து வள்ளல் பெருமான் வரைக்கும் நேரடியாக இறைவனைத்தான் சார்ந்து காட்டியிருக்கிறார்கள். சின்ன சின்ன கிரக வழிபாடெல்லாம் ஞான சம்பந்தம் எங்கேயாவது கிரக வழிபாடு செஞ்சிருக்காரா? கிரகங்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவஜோதியாகிய இறைவனை மனதில் வைத்து கொண்டால் கிரகங்களால் நமக்கு நன்மை செய்யும் தான் கோளறு பதியம் பாடியிருக்கிறார். இதையெல்லாம் ஜனங்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதுக்கு உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஜீவகாரணியமாக இருக்கணும். இதை செய்யாத மனிதர்கள் தான் பல்வேறு பரிகாரங்கள் தந்திரங்கள் மந்திரங்கள் என்று அலைகின்றார்கள். அது யாதோ ஒரு சில பேருக்கு சித்தியா, மற்றவரெல்லாம் அலைகின்றார்கள். ஜோசியம் பார்க்கறது, அது பார்க்கறது, இது பார்க்கறது, எல்லாம் போய் போய் அலைந்து அலைந்து, அதுதான் வள்ளலார் சொல்றார், நீர் அலைந்து அலைந்து வீணே அழிதல் அழகளவே என்று சொல்றார். பல இதுகளில் போய் ஏன் வீணா அலையிறீங்க? எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன், அவன் தனிப்பெரும் கருணை உடையவனா அருட்பெரும் ஜோதியாகிய உன்னுடைய உள்ளத்திலேயே உன்னுடைய சிறுநெடுத்தலத்திலே அணு ஒளியாக அருட்பெருஞ்சோதி ஒளியாக பிரகாசிக்கிறார். இதுதான் எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய இறைநிலை. இதை தியானித்து தியானித்து அருளை பெற்றுக்கொள். இந்த தியானத்தை பெறுவதற்கு நீ உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் இரக்கமுடையவனாகவும் இரக்க உணர்வு உடையவனாகவும் இருந்தால் போதும். உனக்கு அந்த அனுபவம் இயல்பாக வந்துவிடும். அதான் அருள் உடையவனுக்கு அவ்வுலகம் அப்படியே இயல்பாக வரும். அருள் இல்லாதவனுக்கு அது வரவே வராது. அந்த ஜீவ தயவு இரக்கம் இல்லாத மனிதனுக்கு தியானம் கைகூடாது. எதுபோல் என்றால் பொருள் இல்லாதவர் இந்த உலக வாழ்வில் சுயித்து இருக்க முடியாதுல்ல, அது மாதிரின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பொருளுடைய இது சிறப்பு கிடையாது. அது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லப்படும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லையாங்க என்று உதாரணமாக. அதுவும் எந்த பொருளை சொல்கிறாருன்னா, உடம்பாகிய அந்த உடம்பாகிய பிறவி இல்லைன்னா உலகத்தில் இருக்க எந்த பொருளையும் நீ சுயிக்க முடியாது. உடம்பு போச்சுன்னா அவ்வளோதான். அதோட உடம்பு போவதற்கு என்ன காரணம்? உயிர் ஆற்றல் குன்றிவிடும், மனத்தில் அகங்காரத்தினால் நோய் நொடிகள் உண்டாகிவிடும். அது அண்டத்திலும் பிண்டத்திலும் இப்படித்தான் உண்டாகிறது. அதனால் அண்ட வெளியில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அதி வெப்பம் குறைவதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஜீவகாருண்யம் உடையவனாய் தயவு உடையவனாய் கொலைபுலை தவிர்த்து, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கொல்லான் புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்கிறார். கொலை செய்யாமல் புலால் உண்ணாமல் இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்த உள்ளத்து உணர்வினால் எல்லா உயிர்களினுடைய உணர்வும் சேர்ந்து அபூர்வம் என்ற அமுத மேகமாக மாறி மனிதனுக்கு நன்மையை புரிந்துவிடும். சூரியனிலிருந்து நல்ல அமுத சக்தி ஆற்றல் சூடு குறைந்த மனிதனுக்கு தேவையான அளவு சூட்டை தரக்கூடிய சூரிய ஒளியும் கிடைக்கும். அதைத்தான் அந்த திருக்குறள் சொல்லுது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடியது அந்த இயற்கை உண்மையாகிய பேராற்றல். ஆகையினால ஒவ்வொரு மனிதனும் ஆறறிவுடைய ஒவ்வொரு மனிதனும் ஜீவ தயவுடையவனாய் உயிர் கொலை செய்யாது, புலால் உண்ணாது, மது மாமிசம் சாப்பிடாது, ஜீவ தயவோடு இருந்து நற்சிந்தனை செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தானால் வேண்டியாங்கு மாதம் மும்மாறி பொழி. அந்த தியானத்தை மனிதன் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்படி அகங்கார சித்திரர்களும் இந்திரபோக தேவர்களும் கடுமையான தியானம் செய்து சில சித்துக்களை அடைந்து அவலப்படுகின்றார்கள். அவர்களின் கடும் தியானம் அது தவம் என்று சொல்ல முடியாது. தவம் என்றால் திருவள்ளுவர் சொல்றார், உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உருன்றார். தவம்னா என்ன? பிறருக்கு பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது, தனக்கு வர்ற துன்பத்தை தாங்கி கொள்ள வேண்டுதன். இதுதான் தவம்னு திருவள்ளுவர் சொல்றார். பொய்யாமொழி புலவர் சொன்னது பொய்யாகுமா? சிந்திக்கணும். அதனால அவைகளெல்லாம் தவம் இல்லை. தவ மகிமையால் அற்புத சித்திகள் புரிகின்ற சித்தர்களும்
சுகபோகத்தில் ஆள்கின்ற தேவர்களும் அருள்நிலையை அறியவும் அடையவும் கூடாதவர்களாய் தடைபட்டு கிடக்கின்றனர். பாருங்க, அப்படியெல்லாம் தியானம், சில மந்திர சித்திகள் அது இது பெற்று அந்த பரிகாரங்கள் அது இது பெற்றவங்கள்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, அந்த மாதிரி மனிதர்களும் சித்தர்களும் மற்றவர்களும் எல்லாரும் சுகபோகத்தில் ஆள்கின்ற தேவர்களும் மனிதர்களும் அருள் நிலையை அறியவும் அடையவும் முடியாதவர்களாய் தடைபட்டு போய்விடுகின்றனர். அருளை பற்றி அறிய முடியாது, இறைவனை பற்றி உணர முடியாது. சமரச ஞானம் பெற்ற பக்தனும் கூட தியானத்தால் உள்ளொடுங்கி போகத்தான் விரும்பி ஒழிகின்றான். வேதாந்த சித்தாந்த மெய்ஞானியரும் தியானத்தை உடலை விட்டு விடுதலை பட்டு போகவே பயன்படுத்துகின்றனர். இந்த தியான பழக்கம் சமாதிக்கு அல்லது ஒடுக்க நிலையத்திற்கே இட்டு செல்கின்றது. அது சிறந்ததாக கொள்ள முடியாது. ஆகையினால சகஜ பழக்கத்திற்கு ஏற்றி வைக்கும் தயவு தியானம்தான் உலக வாழ்வுக்கு உதவுவதாய் இருக்கின்றதாம். அதனால் வள்ளலார் கூறியிருக்கக்கூடிய தயவு தியானம்தான் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் இக வாழ்வுக்கும் இகபோக இன்பமும் தரும், பரலோக பேரின்பமாகிய மரணமில்லா பெருவாழ்வும் கொடுத்துரும். அந்த தயவு தியானத்துக்கு வர வேண்டும். அது வருவதற்கு மனிதன் கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை, அல்லாது மது அருந்தாமை என்ற லட்சியத்தை கடைபிடித்து ஜீவ தயவோடு இருந்து உண்மை நெறி ஒழுக்கத்தில் இருந்து ஆறுயிர் பணி செய்து கொண்டு தன்னுடைய அக உண்மையை உணர்ந்து உணர்ந்து சிந்தித்து சிந்தித்து தியானித்து புருவமத்திலிருந்து தியானித்து வரும் பொழுது அவனுக்கு எல்லா நன்மைகளும் இக வாழ்வில் நன்மை கிடைக்கும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அனுபவத்தில் தான் இதை பெற முடியும். வாய்ச்சொல்லில் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதனால தான் வள்ளலார் சொன்ன முறைப்படி இடம் தனித்திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபஜபம் செய்தல், தெய்வம் பராவல், பாடி பணிதல், பக்தி செய்திருத்தல், கொல்லாமை, புலால் உண்ணாமை, மது அருந்தாமை என்ற நற்குணத்தையும் நற்செயலையும் கடைபிடித்தால்தான் அந்த தயவு தியானம் கைகூடும். அப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்தரே, திருமூல தேவநாயனாரே, வள்ளல் பெருமானே, அவ்வை பிராட்டியாரே நமக்கு தியானத்தை கூட்டி வைப்பார்கள். அத்துவித நிலையில் இறைவனே நம்மோடு அத்துவிதமாக இருந்து நமக்கு அக அனுபவத்தை பொழிந்து கொண்டிருப்பார். அப்பொழுது இந்த உலகத்தில் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் இயற்கையாக நலமோடு வாழலாம், இந்த உலகமெல்லாம் இன்பம் அடையும். அப்படிப்பட்ட தியானத்தை பெறுதல் வேண்டும் என்றுதான் இந்த தயவு தியானத்தை பற்றி ஓரளவு எடுத்து சொல்லி இருக்கின்றோம். என்னுடைய அற்ப அறிவுக்கு தெரிந்த வகையில் எங்களுடைய குருநாதர் கொடுத்த சில செய்திகளையும் வைத்து கொண்டு, ஆகையினால இனி வரும் வகுப்புகளில் இன்னும் 2 வகுப்பில் இந்த தியானத்தை பற்றி நிறைய சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்ற அற்புதமான வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க தயவு தியானத்தை எல்லோரும் பெறுதல் வேண்டும். அதனால் துன்பலாம் தீர்ந்தன, சுகம் பளித்தது, அருளொளி என சூழ்ந்தது, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் எனக்கே சுதந்திரமானது, உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டுகிறேன். அதுதான் வள்ளலார் நமக்கு சொல்கிறார். என்ன வேண்டணும்னா, உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் என்று அந்த குருமகான் வேண்டுகிறார். நாமும் அதையே வேண்டுவோம். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு தியானம் நிறைவு பெற்றது. புருவ மத்திய நாட்டத்தோடு இருந்து வாழ பழகுங்கள். நன்றி, வந்தனம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க